கிராமத்துல ஒரு பாட்டி அழுமூஞ்சி பாட்டின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களாம். எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு 2 பசங்க. மூத்த பையன் மலைக்கோட்டைலாம் விக்கிற கடை நடத்திட்டு இருந்தான். வெயில் காலம் வந்துச்சுன்னா, "ஐயோ! என்னுடைய மூத்த மகனுக்கு வியாபாரம் சரியில்லையே! அவன் எப்படி சாப்பிடுவான்?" அப்படிங்கிற மாரி அழுவாங்களாம். 2வது பையன் செங்கல் சூளை போட்டு வியாபாரம் செய்றவங்க. மழைக்காலம் வந்துருச்சுன்னா, "அவன் சூளை எப்படி நடத்துவான்? அவன் எப்படி பிழைப்பான்?" அப்படின்னு சொல்லி அழுவாங்களாம். அதனால எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் ஒரு குட்டி பையன் இதெல்லாம் கேட்டுட்டு, "ஏன் பாட்டி இவ்ளோ தான விஷயம். உங்க பார்வைய மாத்துங்க. மழைக்காலம் வந்துச்சுன்னா, மூத்த மகனுடைய வியாபாரம் சிறப்பா நடக்கும்னு சந்தோஷப்படுங்க. வெயில் காலம் வந்துச்சுன்னா, இளைய மகனுடைய வியாபாரம் சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சு சந்தோஷமா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு போனானாம். அத கேட்டோனே அந்த பாட்டிக்கு அதுக்கப்புறம் தான் அவனுடைய கோணத்த மாற்றி சிரிக்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த ஊரே அவங்கள சிரிப்பு பாட்டின்னு கூப்பிடுற மாரி ஆயிடுச்சாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும்." நம்மகிட்ட இல்லங்கிற விஷயத்த நெனச்சு புலம்பாம, நம்மள்கிட்ட இருக்கிற விஷயத்த நெனச்சு நம்ம சந்தோஷப்படும்போது, நம்ம ஆரோக்கியமாவும் இருப்போம். இந்த உலகத்துல சந்தோஷத்த கொண்டு போறவங்களாவும் இருப்போம். கர்த்தர் நம்மளுக்கு இன்னும் அதிக ஆசீர்வாதங்கள தரும்போது, அநேகருக்கு பிரயோஜனமாவும் இருப்போம். காட் பிளெஸ் யூ.